சிவபக்தரான வணிகர் என்ன பண்றாரு, ஓடையில நீராடி விட்டு தன் மைத்துனர்கிட்ட வராரு. வந்து மைத்துனரை பார்த்து சொல்றாரு, ஏன்பா இங்க ஏதாவது சிவன் கோயில் இருக்கான்னு பாரு. சிவன் கோவில்ல போய் சிவ தரிசனத்தை பண்ணாதானே அடுத்து நாம சாப்பிட முடியும். சீக்கிரம் நீ இந்த பக்கமா பாரு, நான் அந்த பக்கமா சிவன் கோவில் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த மைத்துனன் என்ன பண்றான், மனசுக்குள்ளேயே அப்படியே மெதுவா முனகிறான். என்னன்னு சொல்றான், இந்த மாதிரிலாம் இவரு பசியோட நம்மளை நடக்க விடுவார்னு தெரிஞ்சுதான் நான் குறுக்கு வழியில இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சேன். இப்போ சொல்றேன், எங்க மாமாவை நல்லா ஏமாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இங்க பாருங்க, தோ சிவலிங்கம், அப்ப இதானே சிவன் கோவில், வந்து இந்த சிவனை தரிசனம் பண்ணுங்க, சீக்கிரமா நாம தரிசனத்தை முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான் இந்த சாப்பாட்டு ராமன். உடனே அந்த சிவபக்தர் கேட்கிறார் தன் மைத்துனரை பார்த்து, எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டதும் அவன் வந்து காமிக்கிறான். எதை காமிக்கிறான், தான் வந்து ஒரு சாக்கு பை ஃபுல்லா மண்ணை கொட்டி சிவலிங்கம் மாதிரி குழி தோண்டி அந்த சாக்கு பையை புதைச்சி மேலே காட்டில் இருக்க மலரெல்லாம் தூவி வச்சிருக்கான் இல்லையா, அதை தான் சிவலிங்கம்னு சொல்லி காமிச்சிடுறான் மாமா கிட்ட. இப்போ இந்த சிவபக்தரான இந்த வணிகர் என்ன பண்றாரு, ஆஹா இதோ சிவலிங்கம் இருக்கிறது, என்னோட சிவ தரிசனம் இன்னைக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட போய் உட்காந்து நல்லபடியா சுவாமி வழிபாடெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா என்ன பண்றாரு, வாப்பா சாப்பிடலான்னு தன்னுடைய மச்சானை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ மாமாவை பார்த்து இந்த மைத்துனர் பயங்கரமா சிரிக்கிறான், கேலியா சிரிக்கிறான். இவருக்கு ஒண்ணுமே புரியல இந்த சிவபக்தருக்கு. ஏன்பா என்ன பார்த்து சிரிக்கிற, நான் என்ன சிரிக்கிற மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவன் சொல்றான், மாமா இத்தனை நாள் வரைக்கும் நீங்க சிவனை பார்க்காம சாப்பிடவே மாட்டீங்க, ஆனா இன்னைக்கு நல்லா ஏமாந்து போனீங்களா, இன்னைக்கு சிவபெருமான் தரிசனமே நீங்க பண்ணல, ஆனா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றான், கிண்டலும் கேலியுமா. இதை கேட்ட அந்த வணிகர் சிவபக்தருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது, நான் இன்னைக்கு சிவ தரிசனம் பண்ணலையா, அதோ சிவலிங்கம் நீ தானே காமிச்ச, அவரை நல்லபடியா நான் தரிசனம் பண்ணிட்டு தானே என்னுடைய அன்றாட உணவையே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதும், மாமா அது ஒன்றும் சிவலிங்கமே கிடையாது, உங்களை ஏமாத்தி எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக நானே ஒரு சாக்கு பையில மண்ணை போட்டு அந்த குழி தோண்டி புதைச்சி அது மேலே இந்த காட்டில் இருந்த பூவெல்லாம் போட்டு விட்டேன், அதை போய் நீங்கள் சிவபெருமான் நினைச்சு சாமி தரிசனம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுடைய சிவ வழிபாட்டையே நீங்கள் செய்யல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இப்போ என்ன சொல்றாரு அந்த மாமா, இல்லப்பா நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அது என் கண்ணுக்கு சிவனாதான் தெரிஞ்சுது, அது என்னுடைய மகாதேவன் சிவபெருமான் தான்.